next question பார்த்தீங்க அப்படின்னா which among the following is true about the British government related to Constitution Assembly for India? ஸோ 1934ல எங்களுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து 1940ல தான் முதல்ல ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்றத பிரிட்டிஷ் வந்து கொடுக்குறாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து அமைக்கிறதுக்காக. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் வேர்ல்டு வார் 1939ல வந்து தொடங்கி இருக்கும். அதுக்காக இந்தியன்ஸினுடைய சப்போர்ட்காக தான் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த ஆகஸ்ட் ஆஃபர். ஸோ இந்த டைம்ல லார்டு லித்தின்கோ, ஸோ இவர் தான் இந்தியானுடைய வைஸ்ராயா இருந்திருப்பாரு. இந்த ஆப்ஷன் கரெக்ட். In 1942, Stafford Cripps from Cabinet of British gave a draft proposal on framing independent constitution of. So 1942ல மறுபடியும் இந்தியன்ஸுடைய சப்போர்ட்டருக்காக பிரிட்டிஷ் கேபினட்ல இருக்கக்கூடிய ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ் வந்து இங்கே வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த கான்ஸ்டியூஷனை நாங்கள் வந்து தரோம் அப்படின்னு ஒரு டிராஃப்ட் ப்ரொபோசலை வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ திஸ் ஆப்ஷன் ஆல்சோ கரெக்ட். கிரிப்ஸ் ப்ரொபோசல் வாஸ் அக்செப்டட் பை முஸ்லீம் லீக் அண்ட் காங்கிரஸ். ஸோ இந்த கிரிப்ஸினுடைய ப்ரொபோசலை வந்து முஸ்லீம் லீக் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தனி நாடு வேணும் அப்படின்னு அந்த டைம்ல கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டஃபோர்டு கிரிப்ஸினுடைய அந்த டிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா தனிநாடு அப்படிங்கிற எந்த இதுவும் இருந்திருக்காது. அதனால இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்ததா in 1946 cabinet mission put a scheme for making constitution assembly in India. ஸோ அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் வந்து 1949ல பிரிட்டிஷ்ல இருந்து கேபினெட் மிஷன் இங்கே வந்திருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கான கான்ஸ்டியூஷனை நீங்கள் ஏற்படுத்துங்க அப்படின்னு ஒரு பிளானை வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, பி அண்ட் டி. ஸோ அடுத்த கொஸ்டின், who among the following are members of கேபினெட் மிஷன்? ஸோ கேபினெட் மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்க இங்கே வந்திருப்பாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1946ல மார்ச் 24ல இங்கே வந்திருப்பாங்க. ஸோ லார்டு பெத்திக் லாரன்ஸ், சார் ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். ஸோ இவங்க 3 பேர் தான் அந்த கேபினெட் மிஷனில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ லார்டு பெத்திக் லாரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கான அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து பிரிட்டிஷ்ல இருப்பாங்க. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு பெத்திக் லாரன்ஸ், ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இவங்க 3 பேரும். லார்டு லித்தின்கோ பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து வைஸ்ராய், இந்தியன் வைஸ்ராயா இருந்திருப்பாரு. இவர் வந்து கேபினெட் மிஷன்ல கிடையாது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ, பி அண்ட் சி.